Welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvaneshwari. So the topic of this video is going to be retinoscopy. First, retinoscopy. Retinoscopy அப்படினா என்ன அப்படின்ற introduction first பார்க்கலாம். Retinoscopy நம்ம skyoscopy or shadow test அப்படினு சொல்லலாம். இது வந்து objective method of assessing refractive error. நமக்கு வந்து ஒரு patient refractive error-ஓட present ஆகுறாங்க, vision complaint-ஓட present ஆகுறாங்க அப்படினா அவங்களுக்கு நம்ம proceed பண்ற ஒரு objective test தான் retinoscopy. Subjective test உங்களுக்கே தெரியும், subjective refraction proceed பண்றது. So ஒரு objective way of correcting refractive error is retinoscopy. Okay, so இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா a slit of light is projected into eye and movement of reflected light is observed. நம்ம வந்து கண்ணில் ஒரு லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கண்ணில் இருந்து அதோட ரிஃப்ளெக்ஸ், அந்த லைட்டுக்கான ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுவோம். ஓகேவா, இதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ரெட்டினோஸ்கோபி என்ன அப்படின்னு பார்க்கலாம். Working principle: when a light reflected from mirror is projected into eye, its direction of movement is based on refractive error of eye. அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு மிரரில் பட்ட ஒரு லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பேஷண்ட்டோட ஐயில் போகுது அப்படின்னா இந்த ஐயிலிருந்து வர ரிஃப்ளெக்ஸ் இஸ் டிபெண்டட் அப்பான் தி ரிஃப்ராக்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஐ அப்படின்றது தான் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அவர் ரெட்டினோஸ்கோபி. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபோக்கல்ஸ் பிரின்சிபலில் என்ன ஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லைட் போகிற பாத்தில் நைஃப் எட்ஜை நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த ஒரு பாயிண்டில் நைஃப் எட்ஜ் எந்த இடம் வரைக்கும் இருக்கோ அந்த எண்ட் வரைக்கும் பண்டில் ஆஃப் ரேஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஃபோக்கல்ஸ் பிரின்சிபல். ஸோ தி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ரெட்டினோஸ்கோபி இஸ் ஃபோக்கல்ஸ் டெஸ்ட். In this test, a knife edge placed on principal axis of an optical system interrupts a bundle of rays coming out. இந்த ரெட்டினோஸ்கோப்பில் நமக்கு இருக்க நைஃப் என்ன, இப்போ ஃபோக்கல் பிரின்சிபலில் நைஃப் எட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ரெட்டினோஸ்கோப்பில் என்ன பார்ட்டை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட பீப் ஹோல். ப்ரீ ரெக்வசைட்ஸ் ஆஃப் ரெட்டினோஸ்கோப் என்னென்ன அப்படின்னா டார்க் ரூம், அதாவது கொஞ்சம் ஒரு டல் illuminated ஒரு நான் illuminated டார்க் ரூம் வேணும், which is of 6 meters long, ட்ரையல் பாக்ஸ், ட்ரையல் ஃப்ரேம், அட்ஜஸ்டபிள் இஸ் ப்ரிஃபர்ட். எதனால் அட்ஜஸ்டபிள் அப்படின்னா ஒரு பீடியாட்ரிக்ஸ் கேஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா கிட்ஸ்க்கு செக் பண்ணணும், நெக்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கு பார்க்கணும். ஸோ அட்ஜஸ்டபிள் ஃப்ரேம் இஸ் ப்ரிஃபர்ட், விஷன் பாக்ஸ் அண்ட் ரெட்டினோஸ்கோப். இதுதான் ப்ரீ ரெக்வசைட்ஸ் ஆஃப் ரெட்டினோஸ்கோபி. ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெட்டினோஸ்கோபி இது ஜஸ்ட் க்ராஸாக பார்த்துக்கோங்க, நாட் மச் நெசசரி, பட் ஜஸ்ட் கோ த்ரூ இட். Retinoscope. It is an instrument used to perform retinoscopy. Okay, இதில் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா மிரர் ரெட்டினோஸ்கோப் அண்ட் செல்ஃப் illuminated retinoscope அப்படின்னு சொல்லி ப்ராடாக 2 டைப்ஸ் இருக்குது. மிரர் ரெட்டினோஸ்கோப்பில் இட் இஸ் ஃபர்தர் ஆஃப் 2 டைப்ஸ், which is plain mirror retinoscope and Priestley Smith retinoscope. செல்ஃப் illuminated retinoscopeல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா streak retinoscope and spot retinoscope. ஸோ மிரர் ரெட்டினோஸ்கோப்னா என்ன அப்படின்னா a perforated mirror by which the beam is reflected into patient's eye and through a central hole the emergent rays enter the observer's eye. Movements of illuminated retinal areas are produced by tilting a mirror either plane or concave. So see, if this is, imagine this is a mirror retinoscope. Okay, so these regions are of mirror and this is a central peephole and this is the handle of mirror retinoscope. Okay, லைட் வந்து எப்பொழுதுமே மிரர் ரெட்டினோஸ்கோப் பொறுத்த வரைக்கும் லைட் சோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் சம்வேர் ஹியர் எக்ஸ்டர்னல் லைட் சோர்ஸ் வந்து நம்மளோட மிரர் ரெட்டினோஸ்கோப்பில் ப்ரொஜெக்ட் ஆகும்போது அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸ் வந்து வில் என்டர் இன்டு அவர் பேஷண்ட்ஸ் ஐ. ஓகே, இப்போ பேஷண்ட்ஸோட ஐயிலேருந்து நமக்கு ரிட்டன் கிடைக்கிற ரிஃப்ளெக்ஸ் வந்து வில் பி லைக் திஸ், பாஸ் த்ரூ பீப் ஹோல் அண்ட் வில் என்டர் அப்சர்வர்ஸ் ஐபால். ஸோ அப்சர்வர் வந்து அந்த மிரர் ரெட்டினோஸ்கோப்போட பீப் ஹோல் வழியாக பார்த்து பேஷண்ட்டோட ஐயிலேருந்து எமர்ஜ் ஆகிற ரேஸ் ரிஃப்ளெக்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மூமெண்ட்டை இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ரெட்டினோஸ்கோப்பை when our light source is being projected on it, we will be tilting it either up and down or right and left to evaluate the type of movement being produced by our patient's eye. Okay, so next. So this is an example image of mirror retinoscope. Okay, next self illuminated retinoscope. by name நமக்கு தெரியுது self illuminated, அதாவது இதுக்கு நமக்கு எக்ஸ்டர்னல் லைட் சோர்ஸ் தேவை கிடையாது. நம்மளோட லைட் சோர்ஸ் அண்ட் மிரர் ரெண்டுமே வந்து ஒரே இதில் இன்கார்பரேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ பேஸ்ட் ஆன் ஷேப் ஆர் டைப் ஆஃப் லைட் ப்ரொஜெக்ட் ஆகிறத பொறுத்து illuminated retinoscope, அதாவது செல்ஃப் illuminated retinoscope அப்படிங்கிறது வந்து 2 டைப்ஸ். ஒன்று ஸ்பாட் ரெட்டினோஸ்கோப், இன்னொன்று ஸ்டிக் ரெட்டினோஸ்கோப். ஸ்பாட் ரெட்டினோஸ்கோப்பில் ப்ரொடியூஸ் ஆகிற டைப் ஆஃப் லைட் சோர்ஸ் என்ன அப்படின்னா சர்க்குலர் ஆர் ஸ்பாட் ஆஃப் லைட் தான் இருக்கும். அதாவது ஒரு சர்க்குலர் லைட் சோர்ஸ் ஆர் ஒரு ஸ்பாட் ஆஃப் லைட் சோர்ஸ், இப்படி தான் லைட் சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்ட்ரீக் ரெட்டினோஸ்கோப் அப்படின்னா ஒரு லீனியர் சோர்ஸ் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ரீக் ரெட்டினோஸ்கோப். ஓகே, So this is an example image of streak retinoscope. இந்த மாதிரி தான் இருக்கும்.
இதில் this is handle of retinoscope. ஓகே, இதுதான் வந்து handle of retinoscope. இது வந்து battery of retinoscope. இதுதான் வந்து light source bulb. ஓகே, இது வந்து head of retinoscope. இதெல்லாம் finally we will be connecting together before getting into the procedure of retinoscopy. ஓகே, ஒரு ரெட்டினோஸ்கோப் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, எப்போதுமே நம்மக்கிட்ட ஒரு ஸ்பேர் பல்ப் இருக்கணும். எதனால் அப்படின்னா, நம்ம ரெட்டினோஸ்கோப்பில் இருக்கிற பல்பில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக ஸ்பேர் பல்ப் எப்பொழுதுமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஸ்பேர் பேட்டரிஸ் இருக்கணும். எப்பொழுதுமே ஹேண்டில் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். ட்ரையல் லென்ஸ் ரெட்டினோஸ்கோப் எல்லாமே கிளியராக இருக்கணும். லைக் ட்ரையல் லென்ஸில் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆர் டர்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட ரெட்டினோஸ்கோப்லேயும் எந்த ஒரு, அதாவது இலுமினேஷன் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஒரு ஸ்பாட்டில் எந்த ஒரு டர்ட் ஆர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கெப்ட் க்ளீன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம். நம்மளோட ரெட்டினோஸ்கோப்பில் வந்து டோட்டலி 2 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம், இன்னொன்று அப்சர்வேஷன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். தி ரெட்டினோஸ்கோப் எமிட்ஸ் ரேஸ் ஆஃப் லைட் தட் இலிமினேட்ஸ் தி ரெட்டினா. நம்மளோட ரெட்டினோஸ்கோப்லேருந்து லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்ல, அப் டு தட் திங் இஸ் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, லைட் சோர்ஸ், கண்டென்சிங் லென்ஸ், மிரர் அண்ட் ஸ்லீவ். I'll show you. இப்போது இதுதான் நம்மளோட லைட் சோர்ஸ். இங்கே இருக்கிற பல்ப் இருக்குது இல்லையா, இதுதான் நம்மளோட லைட் சோர்ஸ். நம்மளோட கண்டென்சிங் லென்ஸ், மிரர் அண்ட் ஃபோக்கஸிங் ஸ்லீவ். இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்லீவ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை அப் அண்ட் டவுன் புல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்லீவ். இந்த 4 திங்ஸ் தான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம், அதாவது ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்மளோட ரெட்டினோஸ்கோப்பை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, கோப்லான் டைப் அண்ட் வெல் சாலின் டைப். ஃபர்ஸ்ட் கோப்லான் டைப்பில் பார்க்கலாம். இதில் வந்து லென்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும், பட் பல்ப் மூவபிளாக இருக்கும். ஸோ லென்ஸ் வந்து இப்படி ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், பல்ப் மட்டும் மூவபிள். அதாவது நம்ம ஸ்லீவ் அப் பண்ணும்போது பல்ப் மேலே மூவ் ஆகும், ஸ்லீவ் டவுன் பண்ணும்போது பல்ப் கீழே மூவ் ஆகும். ஸோ கோப்லான் டைப்பில் ஸ்லீவ் அப்பில் இருக்கும்போது நமக்கு பிளெயின் மிரர் எஃபெக்ட்டும், ஸ்லீவ் டவுனில் இருக்கும்போது நமக்கு கான்கேவ் மிரர் எஃபெக்ட்டும் இருக்கும். கமிங் டு வெல் சாலின் டைப், இதில் வந்து அப்படியே ஆப்போசிட். லென்ஸ் மூவபிளாக இருக்கும், பல்ப் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இட் இஸ் ஃபிக்ஸ்டு பல்ப். நான் ஃபிக்ஸ்டு லென்ஸ்னு எழுதியிருக்கேன், பட் தட் இஸ் ஃபிக்ஸ்டு பல்ப். ஓகே, லென்ஸ் தான் மூவபிளாக இருக்கும், fixed bulb. Okay, whenever we move the lens up, that is the sleeve up, we will be getting a concave effect, and whenever the sleeves are down, we will be getting plain mirror effect in well challenge type. Okay, now observation system. First projection system irundhathu, adha paathachu. Now observation system na patient end vara reflection நம்ம observe பண்றது, that is observation system. இதில் வந்து peep hole and mirror having an optical aperture. So peep hole, நம்மளோட ரெட்டினோஸ்கோப்பில் ஒரு peep hole இருக்கு இல்லையா, through which we will be seeing the reflex from patient's eye. அந்த peep hole என்டர் ஆகிறதுக்கு மிரரில் ஒரு சின்ன அப்பர்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்பர்ச்சரும் தான் வந்து ஒரு அப்சர்வேஷன் சிஸ்டம் ஆஃப் ரெட்டினோஸ்கோப். ஸ்டேஜஸ் ஆஃப் ரெட்டினோஸ்கோபி. ரெட்டினோஸ்கோப்பியில் டோட்டலி 3 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இலுமினேஷன் ஸ்டேஜ், ரிஃப்ளெக்ஸ் ஸ்டேஜ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஸ்டேஜ். இலுமினேஷன் ஸ்டேஜ்னால் என்ன அப்படின்னா, நம்மளோட ரெட்டினோஸ்கோப்லேருந்து லைட் ப்ரொஜெக்ட் ஆகுதுல்ல, அது வந்து ஐயில் என்டர் ஆகிறது தான் இஸ் இலுமினேஷன் ஸ்டேஜ். ரிஃப்ளெக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னா, நம்மளோட ரெட்டினா க்ளோ ஆகி நமக்கு அங்கேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் கிடைக்குதுல்ல, தட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டேஜ். ப்ரொஜெக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னா, நம்மளோட ரெட்டினோஸ்கோப்பை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணும்போது நமக்கு வித் மூமெண்ட் அண்ட் அகெயின்ஸ்ட் மூமெண்ட்னு ஒன்று கிடைக்குது இல்லையா, அங்கேருந்து நமக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ப்ரொஜெக்ட் ஆகுதுல்ல, தட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஸ்டேஜ். ஓகே, நவ் மூமெண்ட்ஸ் ஆஃப் ரெட்டினோஸ்கோபி. ரெட் ரிஃப்ளெக்ஸ். நம்மளோட ரெட் ரிஃப்ளெக்ஸ்னால் இங்கே ரெட்டினோஸ்கோப்பில் என்ன அப்படின்னா, நம்ம லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பேஷண்ட்டோட ஐலேருந்து நமக்கு ரெட்டினாலேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் கிடைக்குது இல்லையா, தட் இஸ் ரெட் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் டோட்டலி கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று வித் மூமெண்ட், நெக்ஸ்ட் அகெயின்ஸ்ட் மூமெண்ட், இல்லை அப்படின்னா நோ மூமெண்ட். இதுதான் பேசிக்காக. நெக்ஸ்ட் இருக்கிற ரிஃப்ளெக்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது வி சி சம்திங் லைக் திஸ். இது வந்து நம்மளோட லைட் சோர்ஸ் அண்ட் இது வந்து பேஷண்ட்டோட ரிஃப்ளெக்ஸ்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ரெட்டினோஸ்கோபிக் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் பேஷண்ட் சைட், தட் இஸ் தி ரெட் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ணும்போது பேஷண்ட்டோட ரெட் ரிஃப்ளெக்ஸும் டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் வித் மூமெண்ட். ஒருவேளை நம்ம ரெட்டினோஸ்கோபிக் ரிஃப்ளெக்ஸ் லெஃப்ட்டில் மூவ் ஆகும்போது பேஷண்ட்டோட ரெட் ரிஃப்ளெக்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அகெயின்ஸ்ட் மூமெண்ட். ஸோ whenever the retinoscopic reflex is aligned with red reflex of our eye, that is with movement. When red reflex of our eye is against retinoscopic reflex, that is against movement. Okay, இந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி ரிஃப்ராக்டிவ் எரரை எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, வித் மூமெண்ட் இருந்ததுன்னா ஒன்று ஹைப்பர்மெட்ரோபியாக இருக்கணும். ஓகே, இல்லை அப்படின்னா மயோபியா லெஸ் தென் 1.5 diopter. இந்த 1.5 diopter அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் சம்திங் கான்ஸ்டன்ட். இட் வேரிஸ் டிபெண்டிங் அப்பான் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ். ஓகே, ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ். ஓகே, ஆர் எமெட்ரோபியாலேயே நமக்கு வித் மூமெண்ட் தான் இருக்கும். இது எதனால் எமெட்ரோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, மயோபியா இது எல்லாமே வித் மூமெண்ட்டில் வருதுன்றது ஐ வில் பி டெல்லிங் யூ லேட்டர்.
நெக்ஸ்ட் அகேன்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா மயோப்பியா மோர் தென் 1.5 diopter. இந்த இடத்துலையும் இந்த 1.5 diopter will vary depending upon the working distance. ஓகே, நோ மூமெண்ட் அப்படின்னா மயோப்பியா ஆஃப் எக்ஸாக்ட்லி 1.5 diopter. This also varies with working distance. I'll be telling about all these steps later. Scissor reflex இருக்குது அப்படின்னா the patient is suspect of keratoconus, most probably a case of keratoconus. Okay, scissor reflex இருந்தாலே the patient might have keratoconus. diffused கம்ப்ளீட்டாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, டிஃப்யூஸாக இருக்குது அப்படின்னா, அதோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபுல் க்ளோ இருக்குது அப்படின்னா தட் பாயிண்ட் இஸ் நியூட்ரலைஸ்ட். அதாவது எந்த ஒரு மூமெண்ட்டுமே பேஷண்ட்டோட ஐலேருந்து இல்லை அப்படின்னா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ். நம்மளுக்கு வந்து லைட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா, அதோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்ம எந்த ஸ்டேஜ் ஆஃப் ரெட்டினோஸ்கோப்பில் இருக்கோம் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ் ரொம்ப டிம்மாக இருந்துச்சு அப்படின்னா we are far from neutralization. அதாவது நம்ம இன்னும் ஜாஸ்தி போகணும். we are very far from neutralization. For example, if the power is -3 diopters and we have placed only -0.5, அப்போ வந்து the reflex will be very dim. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு -2.5 diopters we still have to reach the point of neutralization. பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா we are close to neutralization. அதாவது அதே -3 diopterக்கு நம்ம -2.5ல இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து ரிஃப்ளெக்ஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும், டிஃப்யூஸாக இருக்காது, பட் ஸ்டில் ஒரு பிரைட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு 0.5 நம்ம ஆட் பண்ணும்போது, அதாவது ஒரு -0.5 நம்ம ஆட் பண்ணும்போது will be into neutralization point. அதாவது அப்போ எந்த ஒரு ரிஃப்ளெக்ஸும் இருக்காது, the light will be completely diffused. okay, with வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது, மெலிசாக இருக்குன்னா we are far from neutralization. இதுவே வைடாக இருந்துச்சுன்னா we are close to neutralization. மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா we are far from neutralization. and ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா we are close to neutralization. அதே மாதிரி மூமெண்ட் டைரக்ஷன், ஒருவேளை வித் மூமெண்ட்டில் இருக்குன்னா இன்னும் நம்ம ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம், அகேன்ஸ்ட் மூமெண்ட்டில் இருந்தால் நம்ம இன்னும் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, ஸோ now types of retinoscopy. Totally broadly 2 types of retinoscopy இருக்குது. அதாவது ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி 2 types of retinoscopy இருக்குது, which is dry retinoscopy and wet retinoscopy. First, dry retinoscopy. This type of retinoscopy is performed without using any cycloplegic drugs. Types என்னென்ன அப்படின்னா static retinoscopy and dynamic retinoscopy. ஸோ ட்ரை ரெட்டினோஸ்கோப்பினா எந்த ஒரு சைக்ளோப்ளெஜிக் ட்ரக்ஸும் அக்காமடேஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம எந்த ஒரு ட்ரக்ஸுமே இன்ஸ்டால் பண்ணாமல் ரெட்டினோஸ்கோப்பி ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் ட்ரை ரெட்டினோஸ்கோப்பி. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ரெட்டினோஸ்கோப்பி அண்ட் டைனமிக் ரெட்டினோஸ்கோப்பி. ஸ்டாட்டிக் ரெட்டினோஸ்கோப்பியில் வந்து அக்காமடேஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம ரெட்டினோஸ்கோப் ப்ரொசீட் பண்ணுவோம். டைனமிக் ரெட்டினோஸ்கோப்பியில் we will be examining patient's eye with accommodative effect. ஓகே, இப்போ ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். It is simply the distance between patient and examiner, which is usually 66 cm, that is arm length of examiner. Working distance na enna அப்படினா, இப்போ இங்கே பேஷண்ட் இருக்காங்க, இதுதான் பேஷண்ட்டோட ஐ அப்படின்னா, இங்கே அப்சர்வர் இருக்காங்கன்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலி இட் இஸ் 66 cm, அதாவது 1 arm length. ஓகே, ஸோ 1 arm length. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸோட பவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் இன் மீட்டர். இதுதான் வந்து பவர் ஆஃப் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ். ஓகே, இப்போ இந்த ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பவர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸோட பர்பஸ் என்ன, இந்த பவரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கொஷனுக்குலாம் முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். as we are going to reduce it, it is -1.5 அப்படின்னு. இந்த -1.5 அப்படிங்கிறது only during arithmetic calculation. ஓகே, அரித்மெட்டிக் கால்குலேஷன், அதான் நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸை வந்து ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணலை, ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸை ப்ளேஸ் பண்ணாமல் நம்ம ரெட்டினோஸ்கோப்பி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் நெட் வேல்யூவிலிருந்து we should reduce this -1.5. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் ப்ளேஸ் பண்ணலை, ரெட்டினோஸ்கோப் ப்ரொசீட் பண்ணியிருக்கோம், அந்த பேஷண்ட்க்கு வந்து ஃபைனல் வேல்யூ வந்து +4.5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த -1.5 அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணோம், அதாவது ஒர்க்கிங் டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணோம்னா பேஷண்ட்டோட ஃபைனல் வேல்யூ வந்து +3. இதுவே நம்ம பேஷண்ட்டோட ட்ரையல் ஃப்ரேமில் ஆல்ரெடி ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டோம், தட் இஸ் 1.5 நம்ம ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெட்டினோஸ்கோப்பை நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது +3ல் பேஷண்ட்க்கு நியூட்ரல் ஆகுது. இது வந்து ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் நமக்கு தெரியும், அதனால் இது அரித்மெட்டிக் கால்குலேஷனில் எடுக்க வேணாம். சின்ஸ் we doesn't have to go to any arithmetic calculation as we have already placed working distance lens in place, இந்த வேல்யூவை மட்டும் ஃபைனலாக நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ see, the final value is same. ஓகே, ஒன்றுமே கிடையாது. இந்த வேல்யூவை நீ கடைசியாக இங்கே எடுத்துகிட்டு வந்து டேலி பண்ணாமல் அதை ட்ரையல் ஃப்ரேம்லேயே ப்ளேஸ் பண்ணி ட்ரையல் ஃப்ரேம்லேயே எடுத்து டேலி பண்ணிடுறேன். இவ்வளோ தான் எங்கள் விஷயம். தட் இஸ் அப் டு யூ. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதில் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸை ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நியூட்ரல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நெட் வேல்யூவை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணாமல் ரெட்டினோஸ்கோப் ப்ரொசீட் பண்ணிவிட்டு
ஃபைனலாக நீங்கள் வந்து கேல்குலேஷன் அப்போ ஒர்க்கிங் டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. பட் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் அக்காமடேஷன் அண்ட் அரித்மெட்டிக் கால்குலேஷன் எதுவும் நமக்கு தேவைப்படாது. டேரெக்டாக நமக்கு என்ன நெட் வேல்யூவோ அதை அப்படியே டேரெக்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். பட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா சின்ஸ் வி ஆர் யூசிங் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ், அதுக்கு மேலே கரெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸ் அப்படின்னா மல்டிபிள் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வில் பி கெட்டிங் எக்ஸ்ட்ரா ரிஃப்ளெக்ஷன். தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ். நோ ப்ரொசீஜர் ஆஃப் ரெட்டினோஸ்கோபி. ஸ்டெப் 1 is to occlude one eye. அதாவது நம்ம எந்த ஐ டெஸ்ட் பண்ண போகிறோமோ அது இல்லாமல் இன்னொரு ஐயை we should occlude. For example, if you are going to test right eye, the left eye should be occluded. Place working distance lens in trial frame. This is totally optional. It is up to you. நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணும்போதே ட்ரையல் லென்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூட்ரல் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்க you can neutral directly without placing working distance lens. இப்போ நீங்கள் working distance lens ப்ளேஸ் பண்ணாமல் பார்த்து நியூட்ரல் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அப்போ நான் வந்து மூமெண்ட்ஸ் பற்றி ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ப்ரீவியஸாக எதனால் வித் மூமெண்ட்னா மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா, மெட்ரோப்பியா எல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னு. அதை வந்து I'll be telling now. ஃபர்ஸ்ட் வெர்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா, அதாவது அப் அண்ட் டவுன் பார்க்கணும் அப்படின்னா ஸ்லிட் வந்து ஹரிசாண்டலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வெர்டிக்கலாக அசஸ் பண்ண முடியும். ஒருவேளை ஹரிசாண்டலாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்லிட்டு வந்து வெர்டிக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு மூவ் பண்ணி நம்மளோட ஹரிசாண்டல் மெரிடியனை அசஸ் பண்ண முடியும். ஓகே, நியூட்ரலைசேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வித் மூமெண்ட் போச்சுன்னா ப்ளஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும், அகெயின்ஸ்ட் மூமெண்ட் போச்சுன்னா மைனஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது நான் சொல்கிறேன் எதனால் வித் மூமெண்ட் போச்சு அப்படின்னா மேபி நமக்கு மயோப்பியாவாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் ப்ளேஸ் பண்ணலை, பேஷண்ட்டுக்கு வித் மூமெண்ட் போகுது. வித் மூமெண்ட் போகும்போது ஒரு +1 நியூட்ரல் ஆச்சு அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், -1.5. இப்போ ஃபைனலாக என்ன வேல்யூ கிடைக்கும், -0.5. இது என்ன கேஸ், இட் இஸ் அ கேஸ் ஆஃப் மயோப்பியா. ஸோ பேஷண்ட்க்கு வித் மூமெண்ட் தான் போயிருக்கு, நம்ம ப்ளஸ் வச்சு தான் நியூட்ரல் பண்ணியிருக்கோம். பட் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸை ஃபைனலாக டேலி பண்ணும்போது தி பேஷண்ட் இஸ் மயோபிக். இதனால தான் லெஸ் தென் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரிஃப்ளெக்ஸ் பார்க்கும்போது பேஷண்ட் வில் ஹேவ் வித் மூமெண்ட். ஓகே, this is a case when working distance lens is not placed. okay, அதை ப்ளேஸ் பண்ணாமல் நம்ம பார்க்கும்போது. இல்லை இன்னொன்று வித் மூமெண்ட் போனால் ஹைப்பர்மெட்ரோப்பியா இருக்குன்னு சொல்கிறது. இப்போ வந்து பேஷண்ட்க்கு வந்து ஒரு +3 நியூட்ரல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணோம், அதாவது -1.5 நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா refractive error of patient is +1.5. this is a case of hypermetropia. so this is case 2 of with movement. first case 1 myopia பார்த்தோம், next case 2 hypermetropia பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்குது, நியூட்ரலாக இருந்ததுன்னா மயோப்பியா ஆஃப் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ்னு நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது எதனால் அப்படின்னா இப்போ பேஷண்ட்க்கு வந்து எந்த ஒரு லென்ஸும் ப்ளேஸ் பண்ணல, நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸ் பார்க்குறோம். ரிஃப்ளெக்ஸ் பார்க்கும்போது பேஷண்ட்டோட ரெட்டினா ஃபுல்லாக க்ளோ ஆகுது, எந்த ஒரு ரிஃப்ளெக்ஸும் இல்லை அப்படின்னா we have retinoscopy value of 0. ஓகே, 0 ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணோம், அப்போ -1.5 அப்படின்னா ஃபைனலாக பேஷண்ட்டோட எரர் வந்து -1.5. ஸோ தி பேஷண்ட் ஹேஸ் மயோப்பியா ஆஃப் எக்ஸாக்ட்லி தி வேல்யூ ஆஃப் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ். இது எல்லாமே கேசஸ் வென் working distance lens is not placed over trial frame. ஓகே, இப்போ கிளியர் ஆச்சா எதனால் வித் மூமெண்ட் போச்சு அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் when we have placed working distance or we haven't, அந்த ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி, திஸ் இஸ் ட்ரை ரெட்டினோஸ்கோப்பி. ஸோ நம்ம எந்த ஒரு சைக்ளோப்ளெஜிக்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால் பேஷண்ட்டோட அக்காமடேஷன் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கும். ஸோ சின்ஸ் we have to relax patient's accommodation, we have to ask the patient to look at some distance target like 660 at trial chart, at vision chart. எதனால் அப்படின்னா அக்காமடேஷனோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து நம்மளோட ரிஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டு ரிலாக்ஸ் அக்காமடேஷன் we will ask the patient to look at some distance target that is 660 at vision chart. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெட்டினோஸ்கோபிக் ரிஃப்ளெக்ஸை ஹரிசாண்டலாக அசஸ் பண்ணணும், வெர்டிக்கலாக அசஸ் பண்ணணும், அண்ட் ஈச் டயகனலாகவும் அசஸ் பண்ணணும். நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா வித் மூமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் லென்ஸ் வச்சு நியூட்ரல் பண்ணணும், அகேன்ஸ்ட் மூமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் லென்ஸ் வச்சு நியூட்ரல் பண்ணணும். அஸ்டிக்மேட்டிசம் இருந்தது அப்படின்னா நம்ம 3 மெத்தட்ஸ் வச்சு நியூட்ரல் பண்ண ப்ரொசீட் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா 2 ஸ்பியர் மெத்தட்,
2 cylinder method and spiro cylinder method. இதில் வந்து 2 sphere method and the spiro cylinder method தான் ரொம்ப காமன். 2 cylinder method அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி ரேர். பட் ஸ்டில் 3 மெத்தட்லையும் ஃபைனல் கால்குலேஷன் எப்படி இருக்கும், நம்ம டெஸ்ட் எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 sphere மெத்தடுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக மூவ்மெண்ட் பார்க்குறோம். ரெண்டு மூவ்மெண்ட்டுமே வந்து வித் மூவ்மெண்ட்டில் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹரிசாண்டல் மெரிடியனை நியூட்ரல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஹரிசாண்டல் மெரிடியன் நியூட்ரல் பண்ணோன்னா ஸ்ட்ரீக் எப்படி இருக்கணும், வெர்டிக்கலாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரீக்கை வெர்டிக்கலாக வச்சு ஹரிசாண்டல் மெரிடியன் நியூட்ரல் பண்ணுறோம். ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் ஷுட் பி இன் பிளேஸ். அது கூட ஃபார் நியூட்ரலைசேஷன் வி வில் பி ஆடிங் ப்ளஸ் லென்ஸ். இப்போ இந்த ப்ளஸ் லென்ஸ் வந்து ஒரு பவரை ஆட் பண்ணிகிட்டே வரும்போது அட் அ பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் +2ல் நியூட்ரல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் மெரிடியன் +2ல் நியூட்ரல் ஆகிடுச்சுன்னா அது வந்து 90 டிகிரியில் எழுதுவோம். ஸோ ஹரிசாண்டல் மெரிடியன்னா அதை வந்து 90 டிகிரிலையும், வெர்டிக்கல் மெரிடியனில் நியூட்ரல் ஆகிற பவரை 180 டிகிரிலையும் எழுதுவோம். ஓகே, திஸ் இஸ் சம்திங் காமன், ஐ கெஸ் யூ கைஸ் நோ. ஸோ இப்போ ஹரிசாண்டல் மெரிடியனில் நியூட்ரல் ஆனது 90 டிகிரியில் எழுதுவோம் +2. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் மெரிடியன் நியூட்ரல் பண்ணுறோம். ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் இன் பிளேஸ் தான் இருக்கணும். நம்ம ப்ரீவியஸாக நியூட்ரல் பண்ண லென்ஸை எடுத்துடணும். தட் ஷுட் நாட் பி இன் ட்ரையல் ஃப்ரேம். ஓகே, அதுக்கப்புறம் அகெயின் அனதர் மெரிடியனை நியூட்ரல் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒன்ஸ் அகெயின் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் lower power and will slowly increase. For example, +4ல vertical meridian neutral ஆயிடுச்சு. vertical meridian neutral பண்ணோன்னா this streak should be horizontal. So horizontal பார்த்து at +4 neutral ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை we should be writing at 180 degree. இப்போது ஃபைனலாக பவர் எப்படி எழுதுவோம்? இதுலேயே நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் இப்போ ரெடியூஸ் பண்ணணுமா கூடாதா? தேவையில்லை. ஏன் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவரை நம்ம இதில் ஆட் பண்ணலை. ஒர்க்கிங் டிஸ்டன்ஸை ஆல்ரெடி டேலி பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் டேலி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி டேலி ஆகிடுச்சு. ஃபைனல் ப்ரெஸ்கிரிப்ஷன் இதுலேருந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் +2 ஸ்பியராக எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. +2 பை சிலிண்டர் எப்படி அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் A அண்ட் திஸ் இஸ் B, சிலிண்டரோட வேல்யூ வந்து B மைனஸ் A வித் ஆக்சிஸ் ஆஃப் A. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சிலிண்டர் பார்த்தோம் அப்படின்னா 4 minus 2 என்ன, it is +2 into the axis is 90 degree. ஓகே, இல்லை நமக்கு வந்து இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா what will be the transposed value? +4 by -2 into 180 degree. இதை இன்னொரு மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். இப்போ இதிலே ஸ்பியர் வந்து நம்ம +2 எடுக்காமல் +4 எடுத்திருந்தோம் அப்படின்னா +4 சிலிண்டர் வந்து B மைனஸ் A. இப்போ வந்து இந்த +4 தான் A, +2 தான் B. ஸோ +2 -4 அப்படின்னா it is -2. The axis will be axis of sphere which is 180. See, both these value are same. Got it? Now let us see an example of 2 cylinder method. So 2 cylinder method la no working distance length is being placed on trial frame. Directly we will be seeing the movement. So 2 principal meridians oda movement yu nam first evaluate பண்ணுவோம். Remember one thing, axis is parallel to streak. For example, இப்போ நம்ம horizontal meridian வந்து நியூட்ரல் பண்ண போறோம், streak வந்து at 90 degree இருக்கு அப்படின்னா நம்ம சிலிண்டர் லென்ஸ் வச்சு நியூட்ரல் பண்ணும்போது நம்ம வைக்கிற சிலிண்டர் லென்ஸோட ஆக்சிஸும் should be at 90 in order to neutralize the horizontal meridian. Okay, so first horizontal meridianல நமக்கு against movement கிடைச்சிருக்கு. அதனால minus cylindrical lens எடுத்திருக்கோம். Since it is horizontal meridian, we will be placing the axis of cylindrical lens at 90 which is parallel to streak. இப்படி பிளேஸ் பண்ணி நம்ம நியூட்ரல் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் -2ல நியூட்ரல் ஆகுது அப்படின்னா, சின்ஸ் we have the axis here, 2 sphere மெத்தட் மாதிரி நம்ம வந்து ஆக்சிஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். லைக் ஹரிசாண்டல் நியூட்ரல் பண்ணோம், வெர்டிக்கல் எழுதணும், அந்த மாதிரி இல்லாமல் சின்ஸ் we have the direct axis, இதே ஆக்சிஸ்லேயே நம்ம அதை டேரெக்டாக எழுதலாம். ஸோ -2 at 90. ஓகே, நெக்ஸ்ட் வெர்டிக்கல்லையும் நமக்கு அகேன்ஸ்ட் மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு. வெர்டிக்கல் நியூட்ரல் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரீக் வந்து ஹரிசாண்டலாக இருந்திருக்கும். அதுக்கு பேரலாக நம்ம லென்ஸ் வச்சோம் அப்படின்னா 180 டிகிரியில் பிளேஸ் பண்ணுவோம். இதில் வச்சு நியூட்ரல் பண்ணும்போது ஃபைனலி -3 சிலிண்டரில் நமக்கு ஒரு வேலை நியூட்ரல் ஆகுது அப்படின்னா வில் பி ரைட்டிங் -3 at 180. ஓகே, இப்போது we have to reduce working distance length, that is working distance power, which is -1.5. -2 and -1.5 is -3.5. -3 and -1.5 is -4.5. The final prescription will be
-3 சிலிண்டர். இதில் ஏதாவது எது வேணால் நம்ம ஸ்பியராக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் -3.5 is taken as sphere, -3.5 sphere, and if this is B and this is A, after doing arithmetic calculation we will be getting -1.5, and the axis of cylinder is axis of sphere, therefore it is 90. Okay, so the final prescription will be -3.5 and -1.5 cylinder at 90 degree. This is an example of two cylinder method. I hope I am clear up to here. Now let us see a case of spherocylinder method. Okay, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் வச்சு நம்ம ரெட்டினோஸ்கோப் ப்ரொசீட் பண்ணுறதும் வைக்காமல் ப்ரொசீட் பண்ணுறதும் இஸ் டோட்டலி அப் டு அஸ். நமக்கு எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா ஓகே. இந்த மெத்தடுக்கு ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் வச்சு தான் ப்ரொசீட் பண்ணணும், இந்த மெத்தடுக்கு வைக்காமல் ப்ரொசீட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எய்தர் வேஸ் தி ஃபைனல் ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி தி சேம். ஸோ இட் இஸ் டோட்டலி அப் டு அஸ். நான் ஏன் வந்து 2 சிலிண்டர் மெத்தடில் வைக்காமல் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை வைக்காமல் நம்ம ப்ரொசீட் பண்ணால் அதோட கால்குலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஐடியா வேணுன்றதுக்காக மட்டும்தான் நான் அதில் வந்து ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் ப்ளேஸ் பண்ணாமல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகே, now let us get back to the topic. ஸ்பெரோசிலிண்டர் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மூவ்மெண்ட் பார்க்குறோம். மூவ்மெண்ட் பார்க்கும்போது அதாவது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் பார்க்குறோம், வெர்டிக்கல் மூவ்மெண்ட் பார்க்குறோம். வெர்டிக்கல் மூவ்மெண்ட் பார்க்கணுன்னா ஸ்ட்ரீக் ஷுட் பி ஹரிசாண்டல். ஸோ வெர்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து வித் மூவ்மெண்ட்டில் இருக்குது. So using a plus spherical lens we will be neutralizing. For example, it is neutralized at +1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளஸ் லென்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே, சாரி, தி ப்ளஸ் லென்ஸ் வில் ஆல்சோ பி இன் பிளேஸ். ஓகே, ஸோ ப்ளஸ் லென்ஸும் இருக்கும், நம்மளோட ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸும் இருக்கும். அதுக்கு மேலே we will be placing our cylindrical lens. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தடில் ஒரு லென்ஸ் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மெரிடியன் நியூட்ரல் பண்ணால் அதை எடுத்துருவோம். பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்பெரோசிலிண்டர் மெத்தட் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம ப்ரீவியஸாக ஒரு மெரிடியன் நியூட்ரல் பண்ண லென்ஸ் அந்த பிளேஸ்லேயே தான் இருக்கும். திஸ் cylindrical lens will be placed over it. Okay, so spherical lens, working distance lens, we will be adding our cylindrical lens. Since we are neutralizing the horizontal meridian, our streak will be vertical, and we know cylinder lens use பண்றோம் அப்படின்னா the axis should be parallel to streak. So for example, if it is neutralized at -0.5 at 90, இதோட ஃபைனல் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு எந்த ஒரு கால்குலேஷனுமே கிடையாது. அதுவும் நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் பிளேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணியிருக்கோன்றதுனால we don't even have to reduce the value of working distance lens. அப்படியே இந்த ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நம்மளோட நெட் ரெட்டினோஸ்கோபி வேல்யூ என்னவோ அது ஃபைனலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிடலாம். தட் இஸ் +1 spherical and -0.75 cylinder at 90 degree. This is the final prescription. I guess I'm clear up to here. ஓகே, இப்போது 3 மெத்தட்ஸும் எப்படி பண்ணணும், எப்படி ஃபைனலாக கால்குலேஷன் வரணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபைனலி எல்லாத்துக்குமே காமனாக ஒரு விஷயம், இந்த அஸ்டிக்மேட்டிசமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜஸ்ட் சிம்பிள் மயோபியா ஆர் சிம்பிள் ஹைப்பர்மெட்ரோபியாவாக இருந்தாலும் சரி, ஃபைனலி இஃப் ரிஃப்ளெக்ஸ் இஸ் சேம் இன் ஆல் மெரிடியன், அப்போ வந்து we have reached the end point of retinoscopy. இதே சேம் ப்ரொசீஜரை we have to repeat for other eye. ஃபைனலி ப்ராப்பர் கால்குலேஷன்ஸ் கொடுத்து we have to give correction to the patient. Now wet retinoscopy. So this is a type of retinoscopy involving use of cycloplegic drops to temporarily arrest accommodation in order to get accurate value of refractive error. நமக்கு தெரியும் accommodationோட interference இருந்துச்சு அப்படின்னா we will be getting improper values, like நமக்கு வர ஃபைனல் வேல்யூ வந்து அக்யூரேட் வேல்யூவாக இருக்காது. முக்கியமாக சில்ட்ரனுக்கு தான் நம்ம சைக்ளோப்ளெஜிக் ரிஃப்ராக்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தான் அக்காமடேஷன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே கிளாஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் வெரி மேண்டட்ரி டு ப்ரொசீட் வித் சைக்ளோப்ளெஜிக் ரிஃப்ராக்ஷன். ஓகே, சைக்ளோப்ளெஜிக் ட்ரக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அட்ரோபின், ட்ராபிகமைட், ஹோமட்ரோபின் அண்ட் சைக்ளோபென்டலேட். ஈச் ட்ரக் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், பீக் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன். அதாவது ஒரு ட்ரக்குமே அதோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும். அது பீக் ஆஃப் ஆக்ஷன், அதாவது அந்த மொமெண்ட்டில் அதோட ஆக்ஷன் வந்து பீக்கஸ்ட் மேக்ஸிமம் ஆக்ஷன் இருக்குன்றதுக்கு ஒரு ட்ரக்குக்கும் டைம் டிஃபர் ஆகும். அண்ட் அதோட ஆக்ஷன் எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகுது அப்படின்றதும் ஒரு ட்ரக்குக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். வெட் ரெட்டினோஸ்கோபிக் ரிஃப்ராக்ஷனில் பார்த்தோம், அதாவது சைக்ளோப்ளெஜிக் ரிஃப்ராக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோனஸ் அலவன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் உண்டு, விச் இஸ் ரெசிஜுவல் சிலியரி டோனஸ் ஈவன் ஆஃப்டர் யூசிங் சைக்ளோப்ளெஜிக்ஸ். நமக்கு வந்து சிலியரி டோனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஹைப்பர்மெட்ரோபியா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து லேட்டன்ட் ஹைப்பரோபியா அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். உங்களுக்கு இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹைப்பர்மெட்ரோபியா பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹைப்பர்மெட்ரோபியாவை பற்றி நான் ஒரு லெக்சர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். யார் இன்னும் வீடியோ பார்க்கல, இல்லை அதில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் கைண்ட்லி கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கெட்டிங் பேக் டு தி டாபிக், டோனஸ் அலவன்ஸ் அப்படின்னா அந்த சிலியரி டோன் என்ன அப்படின்னா நேச்சுரலாகவே நம்மளோட ஐயோட சிலியரி மசில்ஸோட நேச்சுரல் டோன்னால்
small amount of power is being produced when our eye is at rest. நம்மளோட ciliary tone-னால நம்மளோட லென்ஸோட ஷேப் சேஞ்ச் ஆகி ஒரு மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் ciliary tone. இப்போ நம்ம சைக்ளோப்ளெஜிக் யூஸ் பண்ணும்போது ஸ்டில் நம்ம அதை யூஸ் பண்ணியும் கூட கவர் பண்ண முடியாத ஒரு அமௌண்ட் ஆஃப் பவர் இருக்குது இல்லையா, அந்த ciliary tone-ல இருக்கிற பவர் இருக்கு இல்லையா, அதை தான் டோனஸ் அலவன்ஸ்னு சொல்லுவோம். அது கண்ணில் எக்ஸஸாக இருக்குது. ஸோ நம்ம அதை வெளியிலேருந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ ciliary tonusனா we have to subtract it from the net retinoscopic value gained. Okay, அதுக்கும் I'll be telling you example later. ஸோ ஈச் ட்ரக்ஸ் அண்ட் எந்த ஏஜ் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்க்கு அதை கொடுப்போம், பீக் எஃபெக்ட் எப்போ இருக்கும், நம்ம எப்போ ரெட்டினோஸ்கோப் பர்ஃபார்ம் பண்ணலாம், அது எவ்வளோ நாளைக்கு லாஸ்ட் ஆகும், பிஎம்டி எப்போ வர சொல்லலாம், ஒரு ட்ரக்குக்கும் டோனஸ் அலவன்ஸ் என்ன. அதாவது இங்கே +1 நான் கொடுத்துருக்கேன்னா we have to subtract it there. +1 அதாவது +1 பேஷண்ட்டோட ஐயில் இன்னும் இருக்குது, ciliary tonus இன்னும் இருக்குது, பட் we have to reduce it. அப்போ தான் பேஷண்ட்க்கு அக்யூரேட் கரெக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்கோம், பட் we have to reduce it. Remember, we have to minus tonus allowance. Okay. Now let us see an example of cycloplegic refraction. இந்த கேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது, ப்ரொசீட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 4 years சைல்டுக்கு. ஓகே, எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணல, நம்ம நியூட்ரல் பண்ணும்போது ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் ப்ளேஸ் பண்ணல. என்ன மெத்தடில் ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஸ்பியர் மெத்தடில் நியூட்ரல் பண்ணியிருக்கோம். ஸோ 4 year அப்படின்னும் போது நமக்கு தெரியும் up to 5 years will be using atropine. ஓகே, அப்போது this is a case of atropine cycloplegic drug that has been used. நமக்கு ஃபைனலாக நியூட்ரலான பாயிண்ட் வந்து +2 and -1.5. First we have to reduce working distance power. Working distance power reduce பண்ணோம் அப்படின்னா we will be getting +0.5 and -3. +2 and -1.5 is +0.5. -1.5 and -1.5 is -3. Next, drug correction, that is tonus allowance. Tonus allowance நமக்கு தெரியும், for atropine it is -1. +1 induce ஆயிருக்கும், we have to, I mean +1 residual இருக்கும், we have to reduce it, so it is -1. +0.5 and -1 is -0.5 and -3 and -1 is -4. So the final prescription will be -0.5 and -3.5 at 90 degree. Got it? So the sphere is -0.5. To get the value of cylinder, B minus A, that is -4 and -0.5, which will be +4 and -4 and +0.5, finally getting -3.5. இப்போ தெரியுதா 3.5 எப்படி வந்துச்சுன்னா, so 3.5 cylinder at 90 degree. So this is an example of cycloplegic refraction calculation. And இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் வந்து atropine. Now post mydriatic test, அதாவது PMT. PMT is performed after abolishment of action of cycloplegic. அதாவது ஒவ்வொரு cycloplegic ட்ரக்குக்கும் ஒவ்வொரு டியூரேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிகமைடுக்கு after 3 days we can proceed for PMT, that is post mydriatic test. See, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா post cycloplegic test அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, that is post mydriatic test. அட்ரோபின்க்கு after 3 weeks, ஹோமோட்ரோபின்க்கு after 3 days, cyclopentalateக்கு after 3 days. After performing post mydriatic test, ஃபைனல் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேன் பி கிவன். அதாவது போஸ்ட் மீட்ரியாட்டிக் டெஸ்ட்டில் நமக்கு ரெட்டினோஸ்கோப் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு வேல்யூ வந்துச்சுல, அந்த வேல்யூ வச்சு பேஷண்ட்க்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அக்செப்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பேஷண்ட்டை வந்து அதை வந்து ஒரு பேஸ் வேல்யூவாக வச்சு அதில் வில் பி டூயிங் சப்ஜெக்டிவ் ரிஃப்ராக்ஷன். பேஷண்ட் ஃபைனலாக எந்த வேல்யூ அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம பேஷண்ட்க்கு கரெக்ஷனை கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்ளோப்ளெஜிக் ரிஃப்ராக்ஷன், நெக்ஸ்ட் பிஎம்டி. பிஎம்டியில் வந்து நம்ம சைக்ளோப்ளெஜிக் ரிஃப்ராக்ஷனில் ஃபைனலாக என்ன வேல்யூ கிடைச்சதோ அதை ப்ளேஸ் பண்ணி அதில் பேஷண்ட்க்கு அக்செப்டன்ஸ் இருக்கான்னு பார்த்து அதை பேஸாக வச்சு சப்ஜெக்டிவ் ரிஃப்ராக்ஷன் ஒரு தடவை ப்ரொசீட் பண்ணி பேஷண்ட் ஃபைனலாக என்ன கரெக்ஷன் அக்செப்ட் பண்ணுறாங்களோ we will be providing it as final prescription. Now dynamic retinoscopy. Dynamic retinoscopy na enna already solirna. It is performed to find out accommodative response of subject, detect stability of cycloplegics and identify accommodative fluctuations. Accommodative fluctuations na accommodative lead, adhaadu accommodation வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை accommodative lag, அதாவது accommodation வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்காக along with accommodative effort நம்ம பண்ணுறது தான் வந்து dynamic retinoscopy. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, லைக் மோனோகுலர் எஸ்டிமேஷன் மெத்தட் அண்ட் பெல்ஸ் ரெட்டினோஸ்கோபி, நாட் டைனமிக், கிராஸ் ரெட்டினோஸ்கோபி, புக் ரெட்டினோஸ்கோபி, ஷ்ரெட்ஸ் ரெட்டினோஸ்கோபி, இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் மோனோகுலர் எஸ்டிமேஷன் மெத்தட் மட்டும்தான் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மோனோகுலர் எஸ்டிமேஷன் மெத்தட் ஹெல்ப் இன் அசஸ்மெண்ட் ஆஃப் லீட் ஆர் லேக் ஆஃப் அக்கோமடேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி காமன் டைப் ஆஃப் டைனமிக் ரெட்டினோஸ்கோபி. இட் இஸ் யூஸ் டு நம்ம வந்து எப்படி சொல்ல, பேஷண்ட்க்கு வந்து அக்கோமடேஷன் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் தான் மோனோகுலர் எஸ்டிமேட்டட் மெத்தட். இதில் வந்து ஒரு லெட்டர் டார்கெட்ஸ் வந்து வில் பி பிளேஸ்ட் ஓவர் தி ஹெட் ஆஃப் ரெட்டினோஸ்கோப் லைக் திஸ். சி,
See, you see here, this is monocular estimated method chart. Okay, so these letter targets are placed over head of retinoscope. Distance நம்ம perform பண்ணுற distance வந்து 50 cm. Refractive power of trial lens, that neutrality is or lag of accommodation. So இப்போ நம்ம வந்து patient அங்கே பார்க்க சொல்லிட்டு we will be placing plus lens or minus lens and we will be neutralizing. Patient வந்து இந்த target இதில் ஏதாவது ஒரு target பார்க்க சொல்லிட்டு we will be doing the neutralization. அப்போ வந்து ப்ளஸ் லென்ஸில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் லேக் ஆஃப் அக்காமடேஷன், மைனஸில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் லீட் ஆஃப் அக்காமடேஷன். அதாவது அக்காமடேஷன் எக்ஸஸாக இருக்கும்போது தான் அதை நம்ம மைனஸ் பண்ணி டேலி பண்ணணும். அதே மாதிரி அக்காமடேஷன் வந்து கம்மியாக இருக்கும்போது தான் நம்ம அதை ப்ளஸ் பண்ணி டேலி பண்ணணும். ஸோ இஃப் வி கெட் ஃபைனல் வேல்யூ ஆஃப் ப்ளஸ் லென்ஸ் தட் இஸ் லேக் ஆஃப் அக்காமடேஷன் அண்ட் இஃப் வி கெட் ஃபைனல் வேல்யூ ஆஃப் மைனஸ் லென்ஸ் தட் இஸ் லீட் ஆஃப் அக்காமடேஷன். டெக்னிக்ஸ் ஆஃப் ரெட்டினோஸ்கோபி. ஸோ ரெட்டினோஸ்கோப்பியில் டோட்டலி 3 டெக்னிக்ஸ் இருக்குது: ஸ்வீப்பிங், ஸ்கியூவிங் அண்ட் ஸ்ட்ராட்லிங். ஃபர்ஸ்ட் ஸ்வீப்பிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்வீப்பிங்னா ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் அக்ராஸ் பியூப்பிள். அதாவது நம்ம ரெட்டினோஸ்கோபிக் ரிஃப்ளெக்ஸர் டுவர்ட்ஸ் ரைட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு ஸ்ட்ரீக்கை மூவ் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் ஸ்வீப்பிங். ஸ்கியூவிங், ஒருவேளை அஸ்டிக்மேட்டிக் கேசஸில் வந்து இஃப் திஸ் இஸ் அவர் ரெட்டினோஸ்கோபிக் லைட் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் திஸ் இஸ் அவர் ஐஸ் ரெட் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, இந்த ஒரு டில்ட் இருக்கு இல்லையா, இந்த டில்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெட்டினோஸ்கோபிக் ரிஃப்ளெக்ஸையும் டில்ட் பண்ணுறது தான் இஸ் ஸ்கியூவிங். As we rotate slit in astigmatic cases, we see slit projected on one area and reflects at other. Rotation of slit towards the reflex and bringing them parallel is skewing. So once we tilted it, இப்போ வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா will be parallel to red reflex. This technique is known as skewing. Okay. Straddling, to determine the axis of correcting cylinder. காக அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க சிலிண்டரோட ஆக்சஸ் வந்து கரெக்டான வெரிஃபை பண்ணுறதுக்காக இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சிலிண்ட்ரிக்கல் லென்ஸை பிளேஸில் வச்சுட்டு ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட சிலிண்டர் வந்து அதோட ஆக்சஸ்லேயே இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரீக்கை மட்டும் சிலிண்டரோட ஆக்சஸ்லேருந்து 45 டிகிரி ரைட் அண்ட் 45 டிகிரி லெஃப்ட் மூவ் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் பார்ப்போம். ஒருவேளை ரெண்டு சைட்லேயுமே ரிஃப்ளெக்ஸ் ஒரே வித்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஆக்சஸ் கரெக்டு. ஒருவேளை வித் ஒரு சைடு தின்னாகவும் ஒரு சைடு திக்காகவும் இருந்துச்சு அப்படின்னாக்க தின் ரிஃப்ளெக்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் லென்ஸாக இருந்தது அப்படின்னா 10 டிகிரி டுவர்ட்ஸ் தின் ரிஃப்ளெக்ஸ் மூவ் பண்ணுவோம். மைனஸ் லென்ஸாக இருந்ததுன்னா 10 டிகிரி அவே ஃப்ரம் தின் ரிஃப்ளெக்ஸ் நோட் பண்ணுவோம். ஐ கெஸ் ஐ எம் கிளியர் அப் டு திஸ். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கைண்ட்லி மென்ஷன் இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ for choosing Optometry Desk. Thank you.